ராயன் 2024 வந்த திரைப்படங்களில் முக்கியமான இடத்தில் இருக்கும் திரைப்படம். டவுனுக்கு போன அம்மா அப்பா திரும்பி வரவே இல்லை. வரலேன்னு தேடி போன குழந்தையை விற்க துடிக்கும் சாமியார். அதனால் காப்பாற்ற சிறு வயதிலேயே கொலை செய்து குடும்பத்தை காப்பாற்றும் ராயன். பிழைக்க சென்னைக்கு வருகிறார். அப்பொழுது சேகர் என்பவர் அறிமுகம் கிடைத்து அவர் உதவியுடன் குடும்பத்தை கஷ்டப்பட்டு வளர்த்து வருகிறார் ராயன். அவருடைய தம்பி முத்துவேல், மாணிக்கம், தங்கச்சி துர்கா இவர்கள் 3 பேரில் தம்பி இருவரும் அண்ணனுக்கு எதிராக சில சதிகாரர்களால் திரும்புகிறாங்க. அதனை ராயன் எப்படி சமாளிக்கிறார் என்பதை அண்ணன் உதவியோடு பவர் பாண்டிக்கு அடுத்து தானே இயக்கி ராயனாக புதுவித கெட்டப்பில் அசத்தும் திரைப்படம் ராயன். இந்த படத்தின் மொத்த லைஃப் டைம் கலெக்ஷனையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டே 1 தமிழில் 11,35,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 2 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 2,35,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 75,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4,80,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 22,25,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டே உண்மையாலுமே சூப்பர் கலெக்ஷன். டே 2 தமிழில் 10,80,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 1,50,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 2 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 2,10,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 7,60,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 24,60,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. செகண்ட் டேவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டேவோட செகண்ட் டே சூப்பராக இருக்குது கலெக்ஷன். டே 3 தமிழ்நாட்டில் 11,35,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 92,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1,92,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 2,30,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 85,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 7,25,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 24,59,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 3ஆவது நாள் பாருங்கள், 2ஆவது நாளை விட 3ஆவது நாள் அதே அந்த ஈக்குவலாக அதுக்கு போயிருக்கு. உண்மையிலுமே பரவாயில்ல. டே 4 தமிழில் 4,80,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 40,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 52,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1,25,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11,37,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 3ஆவது நாள் அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. டே 5 தமிழில் 2,95,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 50,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 55,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1,15,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2,35,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 7,85,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 6 தமிழில் 4,40,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. மறுபடியும் 6ஆவது நாள் டே 5 தமிழில் குறைஞ்சிருக்கு. மறுபடியும் டே 6ல் அது அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழில் 4,40,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 35,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 80,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2,50,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 9,25,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 6க்கு ஓகே தான் வசூல். டே 7 தமிழில் 2,20,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 50,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 55,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 90,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,60,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 7ல் 7 நாளுமே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்கு. டே 8 தமிழில் 2,05,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 25,00,000 ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 38 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு.
ஆந்திரா தெலுங்கானாவில் 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 5,33 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 9 தமிழில் 2,40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 45 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 85 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலலாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஓவர்சீஸில் 1,50 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 கோடி ரூபாக்குள்ளே அப்படியே மெயின்டைன் ஆகி தான் போயிட்டுருக்கு. ராயன் டே 10 தமிழில் 3,80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 42 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 73 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 83 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 7,97 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 10க்கு 7 கோடி ரூபா 8 கோடி ரூபா பக்கத்தில் நல்ல வசூல் தான். ராயன் டே 11 தமிழில் 1,60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 52 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,57 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,74 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ராயன் டே 12 தமிழில் 1,80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 35 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 37 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஓவர்சீஸில் 1,60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,56 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 12க்கு இந்த 5 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் வசூல் பண்ணுறது பெரிய விஷயந்தான். ராயன் டே 13 தமிழில் 1,20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 39 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 97 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,14 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸும் ட்ராப் ஆகிருக்கு. ராயன் டே 14 தமிழில் 1,10 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 29 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 15 தமிழில் 1,02 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 18 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2,32 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ராயன் டே 16 தமிழில் 1,75 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 23 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,16 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வீக்கெண்ட்னால இது கொஞ்சம் பரவாயில்ல. ராயன் டே 17 தமிழில் 1,80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 29 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3,94 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ராயன் டே 18 தமிழில் 1,02 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 25 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 8 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 48 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,95 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ராயன் டே 19 தமிழில் 70 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 7 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ரொம்ப ட்ராப்பு. கர்நாடகாவில் 15 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,94 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ராயன் டே 20
தமிழில் வந்து 65 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 12 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 55 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 1,83 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டே 20. ஆனால் வந்து இந்த 2 கோடி ரூபா வந்து ஸ்டேபிளாகவே போயிட்டுருக்கு. 20 நாள் வரைக்குமே அது வந்து பெரிய விஷயந்தான். இப்போ வந்து டோட்டல் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸை பார்த்துருவோம். தமிழில் வந்து 70 கோடியே 80 லட்ச ரூபா வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழில் வந்து 70 கோடி ரூபா வந்து வசூல் பண்ணது வந்து தனுஷோட முதல் திரைப்படம். அதுவும் அவரே இயக்கி நடித்த திரைப்படம். அது உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம். கேரளாவில் வந்து 9 கோடியே 85 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 13 கோடியே 2 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 18 கோடியே 40 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 72 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 47 கோடியே 60 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 164 கோடியே 39 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. உண்மையாலுமே வந்து தனுஷ் கேரியர்லேயே வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு பாக்ஸ் ஆஃபீஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 150 கோடி ஃபிலிமும் வந்து தனுஷுக்கு வந்து இதுதான். இது மாதிரி வந்து இதில் நிறைய விஷயம் இருக்குது. தமிழ்லேயும் வந்து ஹையஸ்ட்டு கிராஸ் வந்து தனுஷோட ஃபிலிம் வந்து ராயன் தான். அதுவும் அவரே இயக்கி நடித்த படம்ன்றது வந்து கூடுதல் சிறப்பு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து 2024 வந்து 150 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண 3வது திரைப்படம். அப்படி வந்து நிறைய பெருமைகள் வந்து இந்த படத்துக்கு இருக்குது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கவ் சேனலை.